மக்களே, இன்னைக்கு ஆர்த்தோடாக்ஸில் வந்திருக்கிற வண்டி என்னென்னா ஃபோர்டு ஃபிகோ. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை. ஃபார்வர்ட் சுவிட்ச்லேயும் சரி, இண்டிகேட்டர் சுவிட்ச்லேயும் போட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இண்டிகேட்டர் போட்டு பார்த்துட்டேன், இண்டிகேட்டர்லேயும் ஒர்க் ஆகலை. நம்ம வந்து ஃபார்வர்ட் போட்டாலும் ஹசார்ட் போட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃப்யூஸு இங்கே டேஷ்போர்ட் கீழே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இந்த ஃப்யூஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்று ஒன்றா எல்லா ஃப்யூஸ் ஏதாச்சும் ஃப்யூஸ் போயிருக்கா அப்படின்னு எல்லா ஃப்யூஸுமே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டியில் என்னென்னா ஹசார்ட் ரிலே வந்து இதில் இல்லை, இந்த ஃப்யூஸ் பாக்ஸுக்குள்ளே வராது. நம்ம செக் பண்ணதை வந்து அதுக்கு ஃப்ளாஷர் வந்து இதில் வரல. ஃப்ளாஷர் யூனிட்டே வேறு. அதை பற்றி தான் இப்போ சொல்ல வரேன். இந்த மாதிரி எல்லா ஃபியூஸுமே செக் பண்ணி பார்த்தாச்சு. மெயின்ஸு வந்து எல்லாத்துலேயுமே வருது. இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ண போனோம்னா, இண்டிகேட்டரில் அந்த சுவிட்சிலேருந்து லைன் அவுட் ஆகுதான்னு நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேன். அதுலேருந்து எர்த்து கண்ட்ரோல் தான் இந்த வண்டியோட இண்டிகேட்டர் லைன் வந்து. அது எர்த்து அவுட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட பிசிஎம், அதாவது பாடி கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் நமக்கு வந்து பாடியில் இருக்க எல்லாமே சென்ட்ரல் லாக்கிலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. நம்மக்கிட்ட ஒரு ஃபோர்ட் ஃபிகோவோட பிசிஎம் ஒன்று நம்ம கையில் இருக்குது. 2 வண்டி இன்றைக்கி ஒரே நாள் ஒட்டுக்கா வந்துச்சு. அதனால் அந்த வண்டியோட பிசிஎம்மை கழட்டி இதில் போட்டு செக் பண்ணலான்னு கழட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 கப்ளர் வருது. பழைய வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷர்னு ஒரு சின்ன ரிலே மாதிரி ஒன்று வரும். அதில் தான் கண்ட்ரோல் ஆகும். இந்த வண்டிக்கு என்னென்னா இந்த பாடி கண்ட்ரோல் யூனிட் மூலிமா தான் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மாட்டியாச்சுங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ஹசார்ட் சுவிட்ச் போட்டேன். பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகுது, ஆஃப் ஆகுது. இப்போ இண்டிகேட்டர் சுவிட்ச்லேயும் சரி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஒர்க் ஆகுதுங்க. நம்ம கம்ப்ளைண்ட் என்னென்னா இதில் பிசிஎம் தான் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு.